Essa sequência de mete, mete, toma, toma, soca, soca, vai piranha, vai safado. Cinco roda. Essa sequência de mete, mete, toma. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாகட் டாகஸ். இன்றைக்கி என்ன மேட்ருனா, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். ஹாப்பி பிளாக் டே கைஸ். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த டேவை நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இன்றைக்கி என்ன ஒரு அனிமையை பற்றி பேசுகிறோன்னா, செஞ்சு. இது ஒரு செஞ்சு தான்டா. ஜென்சு. நான் வந்து நம்ம நருட்டோலே இருக்கேன் கொஞ்சம் கலக்கத்தில். இது வந்து ஃப்ரீ ஃபயர் நருட்டோ அப்படி விடுறதுலாம் அந்த கலக்கத்தில் இருக்கேன். என்ன பேர்? ஜென்சு அந்த அனிமே பேர். இது ஒரு இசகாய் அனிமே, நல்லாயிருக்கும். இந்த ஸ்டூடியோ வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டூடியோ தான். நம்ம ஜேகேகேவை ரெடி பண்ண ஸ்டுடியோ தான், மாப்பா ஸ்டுடியோ. இது என்ன, இதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம ஹீரோயினி கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, அதேமாதிரி வெள்ளையாகவும் இருப்பாங்க. அவங்க இசகாய் அனிமையில் போய் மாட்டிப்பாங்க. ஹரிஹரன் நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம். இசகாய் அனிமையில் மாட்டிப்பாங்க, அவளே நினைப்பா. ஏன்னா ஒரு அனிமேட்டர் அப்படின்னு அவளை நார்மலாக அதாவது ஜென்சு வந்து அவள் வந்து ஒரு அனிமே டேரக்டராக இருப்பா. அவள் வந்து நிறைய அனிமே எழுதி ட்ரெண்ட் பண்ணியிருக்கா. அவள் வந்து ஒரு அனிமையோட டெத் லைனுக்குள்ளே அந்த அனிமையை முடிக்கணும், ஆனால் அந்த டெத் லைனும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே ஏதோ சாப்பிடும் போது இறந்து போயிடுவா. இறந்து போகும்போது தான் ஒரு இசகையில் மாட்டிப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் மூவியில், அந்த ஃபேவரட் மூவியில் லூக்குன்னு ஒரு ஹீரோ இருப்பான். அதே மாதிரி நம்ம ஹீரோ பேர் வந்து நட்ஸுக்கோ. செம்மையா உண்மையிலே அவன் பார்க்கும்போது முடி முன்னாடி இருக்கும், அவன் முடி அப்படி திறந்து பார்த்தா சமழகாக இருப்பாள். அதேமாதிரி அவள் பவர் வந்து அனிமேட்டர் தான். ஏன்னா அவள் எல்லாத்தையும் அதான் சொல்லுவாள், நான் ஒரு அனிமேட்டர், நான் வேறு நெஜ உலகத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த உலகத்துக்காரங்களும் என்ன பண்ணிப்பாங்கன்னா, எல்லோரும் நெஜ உலகனே ஒரு ஊர் இருக்குன்னு நம்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் அப்படியே அனிமே ஸ்மூத்தாக போகும். ஸ்டார்டிங்கில் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செகண்ட் எபிசோடில் தாறுமாறாக இருக்கும். நம்ம ஹீரோ வந்து எந்த பொண்ணோட வாசனையும் இல்லாதவன். நான் கூட என்ன நினச்சேன்னா, அந்த படத்தில் வந்து மேயரோட பொண்ணு தான் ஹீரோ கல்யாணம் பண்ணியமா நினச்சோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ஹீரோவும் நம்ம நட்ஸுக்கவும் ஒரு காதல் வயப்பட்டு நல்லா காதல் வயப்பட்டுருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினி அப்படி பட மாட்டாங்க. ஆனால் நம்ம லூக்கு மட்டும் பட்டுருவான். சண்டைலாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும், ஆனால் செம்மையாக இருக்கும், மாஸாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அனிமே என்னென்ன எதிர்பார்க்குறீங்க எல்லாமே இருக்கும். இப்போ அப்டேட் இது வந்து 2025 வந்து நியூ அனிமே வரும்போதே தமிழில் போட விட்டுருக்காங்க. மாஸாக இருக்குது, எடிட்டிங்கும் நல்லாயிருக்கும். வேறு அதை பற்றி சொல்லணும்னா, அதேமாதிரி இன்னொரு இசகாய் அனிமே இருக்குது, மேஜிக் மேக்கர்னு. அதுவும் கொஞ்சம் சைல்டாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் இழுக்குது ஜவ்வா, ஆனால் நல்லாயிருக்கு. அந்த அக்காவும் அந்த தம்பி ரிலேஷன்ஷிப் பாண்டு சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதில் நல்லா காமெடியாக பண்ணியிருப்பாங்க. தம்பின்னா கேட்பானா, அக்கா என்ன கேட்பாங்கன்னா, தம்பி நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தம்பி சொல்லுவான், ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து 30 வயசு இருக்க பையன், அவன் இந்த உலகத்தை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மேஜிக்கை வந்து எப்படியா கற்றுக்கணும் ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறவன். அதனால் வந்து என்ன சொல்லுவான்னா, அக்கா கிட்ட வந்து அப்போல்லாம் நம்ம பண்ணிக்கூடாதுக்கா, அது தப்பாகிடும் அப்படின்னு சொன்னோன்னே இப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து மேஜிக் பவர் கிடச்சிரும். நிஜ உலகத்தில் தான் அவன் 30 வயசு வரைக்கும் வெர்ஜினாக இருந்தால் மேஜிக் பவர் வந்துடும் ஒரு நம்பிக்கையோடு இருந்தான். ஆனால் வெர்ஜினாயும் அவன் மேஜிக் பவர் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணான்னா, ஏதோ நெஞ்சில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போய் தான் நம்ம இந்த வேர்ல்டுக்கு வருவான். இது இப்போ அவன் தான் வந்து அந்த உலகத்தில் வந்து மேஜிக் கண்டுபிடிப்பான். அந்த உலகத்துலேயே மேஜிக் இல்லை, பட் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சதுனால அவனுக்கு பேர் வந்து மேஜிக் மேக்கர். இந்த 2 அனிமே சூப்பராக இருக்கும். 2025 வந்தது தான், பக்காவாக இருக்கும். ஒரு அனிமே சைல்டாக இருக்கும், அதேமாதிரி ஜவ்வா இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் காமெடி. இன்னொரு அனிமே வந்து லவ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், தாறுமாறாக இருக்கும். இசகாய் தான் ரெண்டுமே இசகாய் அப்டேட் செம்மையாக இருக்கும். வேறு என்னன்னா, நம்ம ஜேடி வந்து உங்களுக்காக ஒரு சைனீஸ் அனிமே பற்றி சொல்ல போகிறான், மாசா. நான் எதுவும் பெருசாக பேசப்போது இல்லை காய்ஸ். அப்புறம் ஏன் பேசுகிறேன்? இது வந்து நம்ம இருக்கிற எல்லா ஒரு மூவிஸையும் அடிச்சு நொறுக்குன ஒரு அனிமே மூவி. எல்லாரும் சொல்லுவாங்களே, அனிமேலாம் ஒரு பாட்டு பசங்க பார்க்குறது குழந்த மாதிரி பார்க்காதரான்னு. அவங்களுக்கெல்லாம் வாயடைக்கிற மாதிரி இந்த மூவி ஒரு பதிலடி கொடுத்துருக்கு. அந்த மூவி பேர் என்னென்னா நேசா 2, அதாவது சைனீஸ் அனிமேஷன். இது வரைக்கும் எந்த ஒரு மூவியுமே டாப் 10ல் வந்ததே இல்லை. இது டாப் 5க்குள்ளே வந்துச்சு, 10,000 கோடி அடிச்சிருச்சு. இப்போ 8,000 தாண்டி தாண்ட போகுது. இப்போ வேர்ல்டு ஹையஸ்ட் கிராசிங் மூவியில் ஆஷ் நம்பர் 3ல் இருக்குது. அவதாருக்கே மிரட்டல் விடுற அளவுக்கு இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக அவதாரை சர்பாஸ் பண்ணுறோன்றாங்க. அது ஆகுமா இல்லையான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நேஷாவுக்கு பார்ட் 1 இருக்குது. பார்ட் 1 விட பார்ட் 2 10 மடங்கு ஹையஸ்ட் கிராசிங் மூவியில் இருக்குது. பங்கமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சொல்லப்போனால் நானும் அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். அவன் நம்ம ஹீரோ வந்து குட்டி பையன் சுட்டி பையனாக இருப்பான். ஆனால் சண்டன் வந்துட்டா வீராதி வீர சூராதி சூரனா மாதிரி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அதேமாதிரி அவனோட போஸ்டர் நான் உங்களுக்கு நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நாங்கள் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம பேசுகிறது வந்து மேஜிக் மேக்கர் ஜென்சு பற்றி தான். அதே மாதிரி இப்போ ஜேடி அந்த மூவியை பற்றி நல்லா சொல்லுவான். என்னடா இப்படிலாம் சொல்கிறது? இல்லைடா, இதுக்கு வந்து நான் ஹாலிவுட் டைட்டில் அப்படின்ற ஒரு ஆஸ்கர் அவர் தரப்போகிறாங்கடா இதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக. ஏன்னா அந்த டாப் 10 லிஸ்ட்டில் வந்ததுனால. அதாவது நான் ஹாலிவுட் மூவின்ற ஒரு டைட்டில் இதுக்கு மட்டும்தான் இருக்குது. உண்மையிலே அனிமே லவர்ஸ் எல்லாருமே கிரீடை வச்சு சுற்றுங்கிறதுக்கப்புறம் எவனா சொன்னான்னா இவனுக்கு எடுத்து காட்டுங்க அவங்க தளபதி படம். ஐயோ அதெல்லாம் இல்லை ஹாலிவுட்டா அனிமையான்னு கேட்டால் இல்லைடா ஹாலிவுட்டை தான் பெரும்புலித்தி மாதிரி பேசுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன்,
ஆமாம் அதான்டா உண்மை. ஹாலிவுட்டா அனிமேன்னு பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களை கலாய்ப்பாங்க. நம்ம இப்போ அனிமே ஃபேன்ஸ்லாம் போயிட்டு எங்கே அனிமே பார்த்துன்னு வச்சுக்க, ஏன்னா அவனை அந்த பொம்மை டிவி பார்க்குறேன்னு சொல்கிறவனுக்குலாம் இதை எடுத்து காட்டுங்க, மூஞ்சில் சுத்தில் விட்டு அடிக்கிற மாதிரி. அதான் நான் சொல்கிறேன். ஓகே. அப்புறம் நேசா 2 வந்து தமிழ் டப் வருமா, ரொம்ப பெரிய டவுட்டு. ஹையஸ்ட் கிராசிங் மூவி எப்போ வருதோ அது ஒரு வருஷம் கழிச்சு தான் தமிழ் டப்பே பண்ணுவாங்களா, இது அஃபிஷியல் நியூஸு. அதனால் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 1 தமிழில் வந்துச்சு, எதுவுமே தமிழில் வரல. ஓகே கேஸ், பாய், சி யூ. தேங்க்யூ, பாய்.